அஇஅதிமுக தலைவர் ஜெயலலிதாவும் தேமுதிக தலைவர் விஜயகாந்தும் தங்களுடைய சூறாவளி சுற்றுப்பயணத்தில் திங்கட்கிழமை 4/4/2011 அன்று மதுரை மாநகரில் அனல் வரக்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். ஜெயலலிதா பேசும்போது மூக்க அழகிரிக்கு போலீஸ் பாதுகாப்பு எதற்கு, அவரிடமிருந்து அச்சுறுத்தல் இல்லாமல் இருக்க மக்களுக்குத்தானே பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கூறினார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மதுரையில் பேசும்போது மேலூர் தாசில்தார் அழகிரி தன்னை தாக்கவில்லை என்று தடம் புரண்டு விட்டார். இந்த சம்பவமே ரவுடிகள் அழகிரியின் கட்டுப்பாட்டில் உள்ளார்கள் என்பதை எடுத்து காட்டுகிறது என்றார். அஇஅதிமுகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்தினார் மதுரை தன் பழைய பெருமையை மீண்டும் அடையும் என்றார். மதுரை தற்போது கட்ட பஞ்சாயத்தின் கட்டுப்பாட்டிலும் ரவுடிகளின் ஆளுகையிலும் உள்ளது. ஆகவே மக்கள் ஆட்சி மாற்றத்திற்கு ஓட்டளிப்பதன் மூலம் கடவுள் மதுரைக்கு நல்ல நிலைமையை உண்டாக்குவார். ஆகவே மக்கள்தான் இந்த மாற்றத்திற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறினார். கலைஞர் டிவி மீது 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் தற்போது குற்றப்பத்திரிகை கொடுக்கப்படாவிட்டாலும் 2வது குற்றப்பத்திரிகையில் அவர்கள் இணைக்கப்படுவார்கள். கருணாநிதியின் பேரன்களின் அடுத்த திரைப்படத்திற்கு கருணாநிதியும் 400 திருடர்களும் என்று பெயர் சூட்டப் போகிறார்கள். அந்த திருடர்கள் கருணாநிதியின் குடும்ப உறுப்பினர்கள் தான் என்றார். மக்களுக்கு நல்லாட்சி கிடைக்க வேண்டும், அதுவே எல்லோரின் விருப்பம். நன்றி, வணக்கம்.